ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடதாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலை பறந்து விரிந்து கிடக்கிற இந்த இறை நிர்வாக ரகசியங்களில் ஏதோ சிலவற்றை இந்த பிறவியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய தீர்மானமாக இருந்திருக்கிறது. இல்லாவிட்டால் இது போன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு வந்திருப்பதற்கு வழிகளே இல்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு பலரும் என்னை வற்புறுத்திய போது, நீங்கள் ஊடகங்களிலே குறை செய்து பல அரிய செய்திகளை கூறலாம் என்று தங்களுடைய கருத்துக்களை கூறி என்னை வற்புறுத்திய போது இம்மியளவும் அதற்கான இசைவு என்னிடம் இல்லை. யாரையா கேட்கப் போகிறார்கள்? நானோ ஒரு அரைப்பித்தனாக, ஒரு பிராந்தனாக சிறந்தது முதல் என்னுடைய வாழ்க்கை அமைந்து விட்டது. நான் பேசுவதும் எண்ணுவதும் வேறு ஏதோ ஒரு உயர்ந்த அடுக்கிலிருந்து என் செயல்கள் செய்யப்படுகிறது. நானும் இந்த உலகத்தினுடைய நிதானத்தில் இல்லை. இந்த உலக நினைவு எப்போதாவது வருகிறது. மற்ற நேரங்களில் ஏதோ எங்கோ ஒரு உலகில் நான் வாழ்வது போல ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய இலக்குகளும் வேறாக இருக்கிறது. இது இந்த உலகத்தார்களுக்கு ஏற்காதையா. அதனால் என்ன பேசுவது என்று இந்த கோரிக்கைகளை நான் எம்மளவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது காலம் காலமாக உள்ள ஒரு மாறாத உண்மை. ஒன்றை நினைக்கில் அது ஒளிந்திட்டு ஒன்றாகும். அன்றி பின் வந்து எய்தினும் எய்தும். ஒன்றை நினையாமல் முன்வந்து நிற்பினும் நிற்கும் எனையாளும் ஈசன் செயல் என்று அவ்வை பிராட்டியார் கூறுகிறார். நாம் ஒன்றை நினைத்தால் அது ஒன்றாக நடக்கும். ஒன்றை நினைக்கில் அது ஒளிந்திட்டு ஒன்றாகும். அன்றி பின்வந்து எய்தினும் எய்தும். ஒரு காலத்தில் எண்ணிய எண்ணங்கள் கால முதிர்வால் அதே செயல் அனுபவத்திற்கு வந்தாலும் வரும். இவன் சற்றும் நினைத்தே இருக்க மாட்டான். ஒன்றை நினையாமல் முன்வந்து நிற்பினும் நிற்கும். அந்த இம்மியளவும் நினையாத அந்த செயல் செய்யும்படியாக இவனை தூண்டவும் செய். இவையெல்லாம் எதனால் நடக்கிறது என்றால் எனையாளும் ஈசன் செயல்.
எனையாளும் என்று அவை பிராட்டியார் கூறினாலும் எல்லா உயிர்களையும் எல்லா ஜீவராசிகளையும் ஆள்பவன் அவனே. தலைவரும் அந்த இறைவனே. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த உயிர்களுக்கெல்லாம். தலைவனே இல்லாமல், முறையிடுவதற்கு ஒரு ஆட்கள் இல்லாமல், குறைகளை கூறுவதற்கு ஒரு ஆட்கள் இல்லாமல் இருப்பது என்பது சாதாரணமான காரியமல்ல. தனக்கு ஒரு தலைவன், ஒரு ஆதரவு, ஒரு பற்றுக்கோடு நிச்சயமாக தேவை. காரணம், இந்த பற்றுக்கோடுகள் என்று நாம் நினைக்கிற பூமிக்கு வந்துவிட்ட பிறகு நம்மால் அறியப்படுகிற தாய் தந்தை முதலாகிய பலவிதமான உறவுகளும் தொடர்புகளும் இடையிலே வந்து இடையிலே போய்விடுகிறது. என்றென்றும் பிறவிதோறும் உடம்பை கடந்த பிறகும் நிலையான துணை என்று ஒன்று இருந்தால் அது இறைவனாக மட்டுமே இருக்க முடியும். வழித்துணையே மளவாடி வைரத்தோனே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கூறுகிறார். வழித்துணை என்றால் இந்த பிறவிக்கு மட்டுமல்ல, கடந்த பிறவி, வரக்கூடிய பிறவி, இவை அனைத்திலும் அவர் வழித்துணையாக இருக்கிறார். திருமளவாடியில் இருக்கிற வைரத்தோன், வைரம் என்பது எளிதில் அழியக்கூடிய தன்மை உடையதல்ல என்பதால் மளவாடியில் இருக்கிற வைரத்தோனே என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு கீழாக நாம் இருப்பது நாம் செய்த ஒரு பாக்கியம். நாம் அனாதைகளாக பிறக்கவில்லை. அனாதைகள் என்பது யார் என்றால் இறைவன் மட்டுமே அனாதை, அனாதி பொருள் என்று இறைவனை சொல்லுவார்கள். அநாதன், அனாதி என்றால் தனக்கு மேலாக ஒரு தலைவன் யாருக்கு இல்லையோ அவர்களை அநாதன், அனாதி என்று கூறுவார்கள். நாதி என்றால் தலைவன், உற்றார்கள் என்பதை நாதி என்று சொல்வது வழக்கம். இறைவனுக்குத்தான் உற்றார் உறவினர் என்று யாருமே இல்லை. ஆனால் எல்லாம் அவருடைய படைப்பில் இருக்கிறது. அவருக்கு மேலாக ஒரு தலைவன் இல்லை. அதனால் அவர் அனாதி பொருள் என்று சொல்வதுண்டு. இப்படி இந்த துன்பம் நிறைந்த இந்த வாழ்க்கை சக்கரத்தில் முறையிடுவதற்காக கிடைத்த ஒரு நம்மோடையே இருக்கிற அந்த இறைவனுடைய பெருமையை பலகாலமும் மனிதர்கள் நினைவில் வைத்திருக்கும் நிலை இல்லை. அதுதான் இறைவன் செய்கிற வேலை. தலைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை எப்போதாவது சிறிது நினைத்து வருவது மனிதனுடைய இயல்பு. ஆலயத்தில் சென்றால் போய் சிறிது நேரம் முறையிட்டு விட்டு வருவது, அல்லது அவ்வப்பொழுது நினைவுக்கு வந்தால் நாராயணா, கிருஷ்ணா, சிவசிவா, ராமராமா என்று இறை நாமங்களை உச்சரித்துக் கொள்வார்கள். அது இயற்கையாக ஒரு அனிச்சி செயலாக மாறிவிடுகிறது. பொது நம்முடைய உண்மையான அந்த உள் உணர்வோடு அந்த இறைவனை வேண்டுவது என்பது
மிக குறைந்த நிலையில் குறைந்த சமயத்தில் தான் அது நடக்கிறது. இப்படி இந்த புதிர்கள் நிறைந்த இந்த மானிட வாழ்க்கையில் வயது முதிர்தல், மூத்தா மூத்தவர்கள் என்று ஜேஷ்டன் என்று, ஜேஷ்டன் என்றால் மூத்தவன், இப்படியெல்லாம் சொல்லி அதில் ஒரு கூட ஒரு ஒரு நிலை வைத்திருக்கிறார்கள். உண்மையில் மூத்தவர்கள் என்பது அறிவில் மூத்தவர்கள்தான் மூத்தவர்களாக கருதப்படுவார். மூத்தார் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முதலில் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. இந்த நெல்லிக்காய் சாப்பிடும்போது துவர்க்கும். மூத்தவர்கள் என்பது அறிவில் பல பிறவிகளில் இவர்கள் அந்த மூப்புத்தன்மை அடைந்தவர்கள், அறிவு முதிர்ச்சி பெற்றவர்களே மூத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். உடலால் 10 வயது 20 வயது மூத்தவர்கள் என்பவர்கள் அது ஒரு சாமானிய நிலை. அந்த மூத்தவர்கள் அறிவுத்திறனை சேர்த்து வைத்திருந்தால் அவர்கள் ஒரு மதிப்பை பெறுவார்கள். விலங்குகளும் வாழ்கிறது, விருட்சங்களும் வாழ்கிறது என்ற நிலையில் 80 வயது 90 வயது ஆகிவிட்டது என்ற ஒன்றே தகுதியாக ஏற்கப்படாது. அவர் எல்லோரையும் போல உண்டு உறங்கியே ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஏறக்குறைய 100 வயது வரையிலும் வாழ்ந்தவர். அவருக்கு 80 வயது 85 வயதில் இந்த சுதந்திர போராட்ட காலங்களெல்லாம் அவருக்கு தெரியும். அவ்வாறு தெரிந்தாலும் அது போன்ற விஷயங்களை அவர் பேசுவதே இல்லை. ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் அவர் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்திருக்க மாட்டார் என்று தெரிந்தது. சரி, அந்த காலத்து வாழ்க்கை முறைகள், அளவு முறைகள் என்று எதையாவது தெரிந்திருக்கிறாரா என்று பார்த்தால் அதுவும் இருக்காது. தற்கால நடைமுறைகளை நன்றாக தெரிந்திருப்பார். அந்த வயதில் மூத்தவர் என்று தான் பெற்ற அனுபவங்கள் பலருக்கும் அந்த காலங்கள் பார்த்திருக்கவே மாட்டார்கள். அதில் இந்த உலகம் எப்படியெல்லாம் இருந்தது, விலைவாசி எப்படி இருந்தது, எவ்வளவு மலிவாக இருந்தது என்று ஒரு சாதாரண நிலையில் கூட அவருக்கு சொல்லும் நிலை இல்லை. அவர் வாழ்க்கையை அவர் பார்த்து கொண்டு சுகவாசியாக காலம் கழித்தார். ஆனால் வயது மட்டும் ஆகியிருக்கிறது. அதனால் எவ்வித பயன்களும் இல்லை. இந்த ஆன்மாவுக்கு வயது உண்டா என்றால் ஆன்மாவுக்கு வயது கிடையாது. ஒரு முதிர்ந்தவர் மூத்தவர் என்பது பல பிறவிகள் எடுத்து பல பிறவிகளில் மனமுதிர்ச்சி அடைந்தவர்கள் மூத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அதுவே உண்மை. அவர் திருஞான சம்பந்தப் பெருமான் இளம் வயதிலே மிகப்பெரிய வயதில் முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் அவர் குரு என்ற நிலையை பெற்றார். ஆதிசங்கரனும் அதுபோல குறைந்த வயதிலே குரு என்கிற நிலையை பெற்றார். இப்படி பல ஞானிகள் வயதில் குறைந்திருந்தாலும் அறிவு பூரணமாகி அவர்கள் ஒரு நிலை எய்தியிருக்கிறார்கள். அவர்களை அந்த உடலின் மூப்பை வைத்து முடிவு செய்வது என்பது இந்த உலகத்து வழக்கம். பல பிறவிகள் எடுத்துவிட்டால் அவர் அதிலும் பெரியவர் என்ற ஒரு சீனியாரிட்டி அவருக்கு வருவதாக மனிதர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. பிறவிகள் பல எடுத்தாலும் மனம் பண்படாமல் அதே நிலையில் இருந்தால்
கல், மரம் போன்றவை காலத்தை கடந்து வாழ்கிறது. மலை என்பது பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கிறது. அந்த தகுதியெல்லாம் அது மனிதர்களுக்கு பயன்படாது. அதுபோல இதை வேடிக்கையாக ஒரு சம்பவம் ஒன்று நம்முடைய நாட்டில் நடந்த விஷயம். காளமேகப் புலவர் பிறப்பால் வைணவராக அவர் ஸ்ரீரங்கம் கோயிலிலே வேலை செய்தவர். தன்னுடைய மனைவி திருவானைக்காவல் கோயிலிலே பணி செய்கிறார் என்று இவர் அந்த காலத்திலேயே மனைவிக்காக சைவத்துக்கு மாறி அம்பாள் கோயிலிலே இவர் பணி செய்தார் என்பதெல்லாம் அந்த வரலாறு. அதை நானே கூறியிருக்கிறேன். அம்பாளுடைய சரஸ்வதியாக அன்று இரவு ஒரு சாத்த உபாசனை செய்கிற ஒரு மனிதனுக்கு காட்சி தர வேண்டும் என்று வீணாதாரியாக வெள்ளைத்தலை உடுத்து வைர நகைகள் ஜொலிக்க அந்த பேரழகு என்பது இவற்றையெல்லாம் சரீரத்தை கொண்டு செய்கிற இந்த மண்பாண்டமே அவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது. மண்ணிலே செய்த பாண்டம் இந்த உடல். உள்ளே பலவிதமான எலும்பு, நரம்பு என்று சதையை நீக்கிவிட்டு பார்த்தால் விகார நிலை பெறுகிறது. இந்த மண்டை ஓடு, கண்கள் இருந்த இடத்தில் 2 குழிகள், நாசி இருந்த இடத்தில் துவாரங்கள், முத்து பற்கள் என்று சொல்கிற இடங்களெல்லாம் அந்த அப்படியே பல்லை வெறித்து கொண்டு சில மண்டை ஓடுகளில் பற்கள் கூட அப்படியே இருக்கும். இப்படி தலையிலே கார்மேக கூந்தல் என்று சொன்ன அந்த தலை ஓடு வெறும் ஓடாக இருக்கும். கயல் கண், ஏன் விழி என்று சொன்ன அந்த கண்கள் இருந்த பகுதி 2 பெரிய துவாரங்களோடு இருக்கும். கைகள், கால்களெல்லாம் எலும்புகளாக மட்டுமே இருக்கும். அந்த நரம்புகளெல்லாம் மண் தின்றுவிடும். அந்த விரல்கள் கூட அந்த கணுக்களோடு அப்படியே இருப்பதையும் சில நேரங்களில் பார்க்கலாம். எரிந்துவிட்ட உடம்பில் பார்க்க முடியாது. இந்த புதைத்த உடம்புகள் வெளியே எடுத்து போட்டிருப்பார்கள். அந்த உடம்புகளிலே இதை பார்க்கலாம். இதை எந்த அளவு ஒரு மனிதன் பார்க்கிறானோ அந்த அளவு இந்த உடம்பினுடைய மாயத்தன்மைகள் புரிகிறது. ஒரு வீட்டினுடைய உட்புற சுவரை பார்த்தது போன்ற ஒரு நிலை. அங்கு காரையும் மண்ணும் சுண்ணாம்பும் செங்கலும் மண்ணும் மணலும் வைத்துத்தான் வெளியே மேற்பூச்சு செய்து அதில் வண்ணக் கலவைகளை கலந்து பளபள என்று வெளியே சுவர் இருக்கும். அதுபோலத்தான் இந்த மானிட தேகம் இருக்கிறது. இப்படி உள்ளே இருக்கிற அந்த சுவருக்குள் இருப்பது போல இந்த உடம்புக்குள் எலும்பு, நரம்பு, அதில் இரத்த ஓட்டம் என்று மண்ணில் செய்கிற இந்த உடம்பிலே ஜீவாத்மா குடிகொள்ளுகிற காரணத்தால் இந்த உடல் ஒரு காந்த சக்தியை பெறுகிறது. ஜீவன் இருக்கிற காரணத்தால் இதில் ஒரு ஒளி பிரகாசமும் ஏற்படுகிறது. ஆனால் உலகத்துக்கே ஒளி தருகிற இறைவன் ஒரு ஒளி உடலை எடுத்தால் எத்தகைய கவர்ச்சியும் எத்தகைய ஒரு அதில் பிரமிக்கத்தக்க ஒரு ஈர்ப்பும் இருக்கும் என்பதை ஒரு சிறிது இந்த துறையில் அனுபவம் பெற்றவர்கள் நன்றாக அறிவார்கள். ஏதோ ஒரு சம்பவங்களை எடுத்து சொல்கிற வேலை அல்ல. அந்த இறைவனை தரிசிக்க முடியுமா என்றால் முடியும்.
அதற்கென்று ஒரு மானசீகமான அந்த திவ்ய திருஷ்டி அது ஊனக்கண்ணிலும் கூட தரிசிக்க முடிகிறது. ஆனால் உள் உடம்பில் இருக்கிற அந்த துரிய நிலையில் 3வது கண் என்ற அந்த முக்கண்ணின் மூலமாக தரிசிப்பதே உயர்வானது. அத்தகைய ஒளி ஆற்றலை இந்த ஊனக்கண்களால் தாங்க முடியாது. இது பார்வையை இழந்துவிடும். அதனால் இந்த ஊனக்கண்களுக்கு தெரியும் போது ஒரு சாயை, ஒரு நிழல், ஒரு சிறிய ஒளிக்கீற்று, இந்த அளவைத்தான் இது தெரியும். அதற்கு அப்பால் அந்த இறைவனை உணர வேண்டும் என்றால் மனதிலே காட்சியாக தெரியும். மனம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் ஆற்றல் உடையது. அதற்கு மேலாக சொப்பனத்தில் பலருக்கு அந்த இறைவனுடைய தரிசனங்கள் கிடைக்கிறது. இந்த சொப்பன நிலை தாண்டி ஒரு நிலை இருக்கிறது. உடம்புக்கு வெளியே போய்விட்ட அந்த சூக்கும சரீர சொப்பனம் என்பதே சூக்கும சரீர அனுபவம்தான். அந்த சூக்கும சரீரத்தை விட்டு வெளியே போய் யோக சாதனை, ஞான சாதனை செய்கிறவர்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஞான தேகம், அது பாரமார்த்திக சரீரம் என்று வடமொழியிலே அதை குறிப்பிடுகிறார்கள். இந்த ஞானம் செய்ய செய்ய அந்த சரீரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இதனுடைய முதிர்ச்சியால் அந்த உடல், அது இதுதான் நாம் ஒளி உடல், ஞான உடல் என்று சொல்லுகிறோம். அது தொட்டு பார்த்து உணரக்கூடிய விஷயம் அல்ல. அது நுட்பமான ஒரு அமைப்பு. அதில் எல்லா அவயங்களும் இருக்கிறது. அந்த கண்கள் மூலமாகத்தான் இது போன்ற இறை தரிசனங்களை ஒரு மனிதன் பரிபூரணமாக தரிசிக்க முடியும். அந்த இறைவன் தன்னுடைய ஆற்றலை வெகுவாக குறைத்துத்தான் மனிதர்களுக்கு தரிசனம் தருகிறார். அந்த குறைந்த ஆற்றல் என்பது மானிடனுக்கு மிகப்பெரிய ஒரு பேராற்றல். அப்படி இந்த தெய்வங்களும் தெய்வங்களுடைய ஏவல் தேவதைகள் என்று கந்தர்வ கன்னிகள் என்றும் சப்த கன்னிகள், சப்த மாதாக்கள் என்றெல்லாம் அது பல பெயர்களை பிரித்து சொல்கிறார்கள். அதுபோல உள்ள அந்த பெண்களும் கூட அது ஒரு மானிட நிலையில் அது போன்ற ஒரு அழகை பார்க்கவே முடியாது. அச்சிலே வார்த்தெடுத்தது போல இந்த சப்த மாதாக்களில் ஒரு 4 பேர் அந்த அம்பாளோடு வருகிறார் என்றால், அம்பாள் பல ரூபங்களில் அவர் தரிசனம் தருகிறார். இந்த அருகே இருக்கிற இந்த சன்னிகள் என்று சொல்பவர்கள், சப்த மாதாக்கள் என்பவர்கள் எல்லோரும் இந்த இளம் பருவம் தாண்டிய கன்னிகள் என்று சொல்கிற அந்த 20 வயது, 18 அல்லது 20 வயது என்ற நிலையில் தான் பெரும்பாலும் இவர்களுடைய அந்த தரிசனம் இருக்கிறது. அவர்களுடைய அந்த முகத்தினுடைய வசீகரத்தையும் அதில் தெரிகிற அந்த ஒளியையும் வார்த்தையால் கூறுவது கடினம். அவ்வளவு ஒரு எழிலும் கவர்ச்சியும், அச்சில் வார்த்தது போல் இம்மி அளவு மாற்றமில்லாமல் இரட்டை குழந்தைகள் என்று பூமியிலே பிறப்பது போல ஒரே உடை, விலை உயர்ந்த ஆபரணங்கள். இந்த ஆபரணங்கள் என்பது 2வது நிலை. அந்த தேகத்திலிருந்து வெளிப்படுகிற ஒளிக்கலைகள், கண்களில் தெரிகின்ற அந்த கருணை, இவையெல்லாம் அனுபவித்து பார்க்கும்போதுதான் அந்த மெய்ப்பொருளை ஒரு சிறிது ஒரு மானிடன் உணர முடியும்.
அதுவரை வெளி தோற்றங்களில் சிலாரூபங்களில் அலங்காரங்களும் ஆராதனைகளும் செய்தே மனம் பழகிப் போனவன் அந்த யதார்த்த தரிசனத்தை என்றாவது ஒரு நாள் அவன் பெற்றுவிட்டால் அதன் பிறகு உள்ளும் இருக்கிறார் வெளியும் இருக்கிறார் என்ற ஒரு உண்மை தெரிந்துவிடும். அப்படிப்பட்ட நிலையில் சரஸ்வதியாக காட்சி தந்து அந்த காளமேகப் புலவர் ஒரு சிறிது தாம்போல எச்சில் பட்டதால் மிகப்பெரிய புலவரானார் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரிந்த கதை. இவர் ஒருமுறை கண்ணபுரம் சென்றார். கண்ணபுரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்றுவிட்டு வருகிற வழியிலே கண்ணபுரத்தில் இருக்கிற சௌரிராஜ பெருமாள் கோயில் அருகே வரும்போது மழை பிடித்து கொண்டது. மழையும் இடியும் இருந்த காரணத்தால் இவர் கோயில் பக்கம் ஒதுங்கலாம் என்று வந்தார். அங்கிருந்த வைணவர்கள் பட்டாச்சாரியார்கள் பார்த்தார்கள், இவன் நம்முடைய மதத்திலிருந்து சைவனாக மாறினான், ஆகவே இவனை கோயிலுக்குள் அனுமதிக்கப்படாது என்று பிரதான கதவையே போட்டிவிட்டார்கள் என்பது இந்த வரலாறு. இதை பார்த்த காளமேகப் புலவர், சரி, மனிதர்களுடைய அறியாமை இப்படி இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு, மழை வேறு பெய்கிறது, இவருக்கு சற்று விளையாட வேண்டும், வாக்கிலே சரஸ்வதி இருக்கிறாள், வெளியே இருந்த கண்ணபுர மாலே கடவுளிலும் நீ அதிகம் என்று கூறினார். இதை கதவுக்கு பின்னால் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், சரி பரவாயில்லை, மனம் மாறிவிட்டான், கண்ணபுரத்து திருமாலே கடவுள் என்பது சிவன், சிவனை விட நீ அதிகம், நீ பெரியவன் என்று கூறிவிட்டார், ஆகவே மனம் மாறிவிட்டது என்று கதவை திறந்தார்கள். உள்ளே வந்த காளமேகப் புலவர், உன்னிலுமோ நான் அதிகம் என்று அடுத்த அடியை பாடினார். இவர்களுக்கெல்லாம் ஒரு திகிலாக இருந்தது. என்னடா கண்ணபுரமாலே கடவுளில் நீ அதிகம் என்றால், இங்கே வந்தவுடன் உன்னை விட நான் அதிகம் என்கிறான், இவனுக்கு இன்னும் இந்த செயல்கள் போகவில்லை என்று நினைத்தார்கள். என்னப்பா இப்படி சொல்கிறாய், உள்ளே வந்தவுடன் உன்னை விட நான் அதிகம் என்கிறாய், என்ன இது விளையாட்டும் வேடிக்கையும் என்று கேட்டவுடன், இல்லையா, உண்மையைத்தான் சொன்னேன், கடவுளை விட திருமால் இந்த இறைவன் பிறந்ததே இல்லை, ஈசனுக்கு பிறப்பு இறப்பில்லை, திருமால் 10 அவதாரம் எடுத்திருக்கிறார், ஆகவே அவர் 10 பிறவியை பெற்றிருக்கிறார், அவரை விட நான் அதிகம் பிறந்திருக்கிறேன், ஆகவே அவரை விட நான் அதிகம் என்ற விளக்கத்தை கூறிவிட்டு, முன்னம் உன் பிறப்போ 10ஆம், என் பிறப்பு எண்ணத் தொலையாதே, உனக்கு 10 பிறவி இருந்தது, என்னுடைய பிறவி எண்ணி மாளாது என்று கூறுகிறார். இப்படி ஒரு இலக்கியத்தில் நம்முடைய நாட்டில் நடந்த ஒரு செய்தி. அப்போது இந்த மனதிற்குத்தான் இந்த பக்குவமும் முதிர்ச்சியும் கிடைக்கிறது. ஆன்மா என்பது வயதுகளை கடந்தது, தேகம் என்பது தோன்றி தோன்றி மறைவு, ஆகவே இதிலும் வயது என்பதெல்லாம் இல்லை. ஏன் இதை கூறுகிறேன் என்றால், ஒரு சம்பவம் ஒன்று நெடுங்காலத்திற்கு முன்பு நடந்தது. எனக்கு வேண்டிய அன்பர் ஒருவர் இருந்தார், என்னிலும் ஒரு 10 வயது அதிகமானவர். இது போன்ற சாமானிய மனிதர்களுக்கு இந்த வயதில் ஒரு 10 வயது உயர்ந்து விட்டால் அவர்களுக்கு என்னவோ பெரிய சக்கரவர்த்தியாகி விட்டதாக ஒரு நினைப்பு. ஒரு 15 வயது குறைந்தவன் என்றால் அவன் ஒன்றுக்குமே உதவாதவன், அவனுக்கு என்ன தெரிந்திருக்கப் போகிறது என்ற ஒரு இளப்பமான நினைவும் இருக்கிறது. இவையெல்லாம்
சாமானிய மனிதர்களிடம், பாமர மனிதர்களிடம் காணப்படுகிற இயல்பு. இவருக்கு எப்போதும் அந்த ஒரு எண்ணம் உண்டு. அவர் சபரிமலை கோயிலுக்கு அடிக்கடி செல்லக்கூடியவர். பல பேரை அழைத்து சென்று 18 ஆண்டுகள் சென்றால் பூர்வ நிலை அடைந்து விடலாம் என்று அதில் ஒரு சட்டம் இருப்பதால் இவர் குருசாமியாகி, இவரிடம் சீடனாக இவர் ஒரு 2-3 பேர்களை உருவாக்கிவிட்டு அவர்களும் குருசாமிகளாக மாறிவிட்டார்கள். அவர்களும் 18 வருடம் போய்விட்டார்கள். ஆகவே இவர் குருசாமிக்கெல்லாம் குருசாமி என்ற எப்போதும் ஒரு கர்வத்தோடே இருப்பார். எப்போதாவது தான் இவர் 18 வருடம் 20 வருடம் போய்விட்டதால் இவர் அந்த எப்போதாவது போவது. இவருக்கு கீழே இருக்கிற குருசாமிகள், ஒவ்வொரு குருசாமிக்கு கீழும் 50 பேர் இருப்பார்கள். அவர்கள் போய்விட்டு அந்த பிரசாதங்களை கொண்டு வந்தால் இவர் கால் மேல் கால் போட்டு கொண்டுதான் வாங்குவார். ஏனென்றால் இவர் குருசாமிக்கெல்லாம் குருசாமி. நான் இந்த வேடிக்கைகளெல்லாம் பார்த்து கொண்டிருப்பேன். என்னை பற்றி அவருக்கு தெரியும். ஆரம்ப காலங்களில் ஒரு வெளித்தோற்றத்தை பார்த்து நான் சற்று அமைதியை கடைப்பிடித்திருந்த காலம். அவர் ஒரு நிலையில் இருந்தார். பிறகு பேச பேச இவன் உபகாரமானவனாக இருக்கிறான், மற்றவரிடம் நாம் நடந்து கொள்வது போல் இவனிடம் நடக்க முடியாது என்பதை ஓரளவு அவர் தெரிந்து கொண்டார். அதன் பிறகு நெடுநேரம் உரையாடுவார், நன்றாக பேசுவார். நாங்கள் நெடுங்காலம் பழக்கத்தை தொடர்பில் இருந்தவர்கள். ஆனால் அவர் அவருடைய ராசி இலக்கணப்படி அவருடைய ஜாதகத்தினிடம் கேட்பார், எல்லாம் நடக்கும். அவரை சிலாகித்து கூறுவார், உங்களுக்கு வயதுதான் என்னை விட 10 வயது குறைவு, ஆனால் முதிர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார். சற்று நுண்ணறிவு உடையவர் தான், ஆனால் முழுமை பெறவில்லை. அப்போது நான் திடீரென்று எனக்கு அவ்வப்பொழுது இந்த மறை கலந்து போவது என்று சொல்வது போல என்னுடைய மனம் இந்த பித்தர் நிலைக்கு போய்விடும். எப்போது பித்தர் நிலைக்கு போகிறது என்று சொல்ல முடியாது. அப்போது ஏதேனும் பேச்சுக்கள் வந்தால், என்னையா எருமை மாட்டுக்கும் வயதாகிறது, வேப்ப மரத்திற்கும் வயதாகிறது, இவையெல்லாம் வயதெல்லாம் ஒரு கணக்காயா? நமக்கு ஞானத்தை உணர்ந்தவர்களுக்கு உடம்புக்கு வயதாகிறது, உள்ளத்திற்கு வயதாகிறதா? உள்ளத்தினுடைய பக்குவ நிலை பாருங்கள் என்று பட்டென்று கூறிவிடுவேன். அவருக்கு சுருக்கென்று தைக்கும். ஏனென்றால் அவர் இந்த 10 வயது மூத்தவன் என்கிற ஒரு கர்வத்திலே இருக்கிற ஒரு நபர். சரி, எப்படியோ அவர் அறிந்தோ அறியாமலோ ஒரு தெய்வத்தை நெடுங்காலம் வழிபாடு செய்கிறார். ஒரு நாள் மதியம் நான் வேலையை முடித்துவிட்டு வீட்டிலே சிறிது நேரம் சாய்வு நாற்காலியில் உறங்குகிற வழக்கம் எனக்கு இல்லை. பெரும்பாலும் அப்போது தன்னை மறந்த சஞ்சார நிலை இருந்ததால் அதில் படுத்து கண்களை மூடினேன். கண்களை மூடியவுடன் சபரிமலையினுடைய அந்த மூல விக்கிரகம் ஒரு 2 அடி அந்த அளவைத்தான் அது இருக்கும். மிக பிரகாசமான ஒளியோடு நெடுநேரம் என்னுடைய புருவ நடுவில் அது சுற்றி கொண்டே இருந்தது. இப்படி பல காட்சிகள் சாதாரணமாக வெளிப்பு நிலையிலும் பல நிலைகளிலும் வருவது அப்போது வாடிக்கையாக இருந்தது. ஏன் இந்த தரிசனம் கிடைக்கிறது என்று நான் அதிலே லயித்து அதை தரிசித்து கொண்டிருந்தேன். நல்ல விழிப்பு நிலை, ஒரு 3:30 மணி இருக்கும், பகல். ஒரு 2-3 நிமிடங்கள் இந்த தரிசனத்தை ஒளி மிக்க ஒளி ரூபத்தோடு தேஜஸ்வியாக அந்த தரிசனம் நான் பார்க்கிறேன்.
நான் அங்கு செல்லவில்லை, போகவில்லை, கூட்டங்களில் எரிபடவில்லை, மிதிபடவில்லை. அந்த தர்மசாஸ்தாவை ஒளியாக தரிசிக்கிறேன். அப்போது அவர் எனக்கு ஒரு உத்தரவை கொடுக்கிறார். என்னுடைய மூல மந்திரத்தை உன்னோடு பழகி கொண்டிருக்கிறாரே அவரிடம் நீ இன்று இரவு சொல் என்று எனக்கு ஒரு உத்தரவை தருகிறார். சரி இறைவா, உமது ஆணையை நான் சிரமேல் கொண்டு நிறைவேற்றுகிறேன் என்று அவரிடம் மனமகிழ்ச்சியோடு பணிந்து நான் பதிலையும் கூறினேன். அவருடைய அருளை பரிபூர்ணமாக தந்து மறைந்தார். நான் இந்த பிறவியில் ஒரு 2-3 முறை சாதாரணமாக சென்றிருக்கிறேன். மாலை போடுவது, விரதம் இருப்பதெல்லாம் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் பல பிறவிகளை வழிபட்டிருக்கலாம். அந்த வழிபட்டதனுடைய இறைவன் ஒருவர்தான். அவர் யாருக்கு எப்போது வர வேண்டுமோ வருகிறார். அதுபோல அதற்கு நாம் தயாராக இருந்தால் எல்லாரோடும் இருக்கிற இறைவன் வரத்தான் செய்வார். அந்த நிலையில் அவருடைய தரிசனம் கிடைத்தது. பார்த்தேன், நன்றாக மனதிலே நினைவிருந்தது. தினந்தோறும் ஒரு 7 மணிக்கு ஒரு பொது இடத்திலே அவரை சந்திப்பது வழக்கம். அன்று அவருக்காக நான் காத்திருந்தேன். ஒரு 7-7:15 வந்தார். நடப்பு செய்திகள் சிலவற்றை பேசிவிட்டு வேறு என்ன சொல்லுங்கள் என்றார். அப்போது நான், நீங்கள் எத்தனை வருஷமாக சபரிமலை போகிறீர்கள் என்றேன். அவர் வருடங்களை கூறினார். சரி ஐயா, உங்களுக்கு சபரிமலை தர்மசாஸ்தாவினுடைய மூல மந்திரம் தெரியுமா என்று கேட்டேன். அவர், மூல மந்திரமா, அது தெரியாது, உங்களுக்கு தெரியுமா என்றார். உங்களுக்கு தெரியுமா என்றவுடன் அவர் இந்த அறிவராசனம் பாடலை சொன்னார். இதுதானே மூலமந்திரம். ஐயா, அது ஒரு துதி பாடல். மூலமந்திரம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அப்போது அதை சொல்லுங்கள் என்றார். உமக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் அந்த சபரிகிரி வாசலினுடைய கட்டளை ஐயா என்று நான் நடந்தவற்றை கூறினேன். அவருக்கும் ஓரளவு பக்குவம் அப்பொழுது வந்து செல்லக்கூடியவர் தான். ஆகவே தான் அவருக்கு அந்த இறையருள் சற்று வேலை செய்திருக்கிறது. உடனே எனக்கு அதை எழுதி கொடுங்கள் என்றார். ஒரு தாளை எடுத்து அந்த மந்திரங்கள் ஒரு 7-8 வரிகள் வருகிறது. அதை நான் எழுதி கொடுத்தேன். ஐயா, இது சபரிவாசனின் கட்டளை. இந்த மூல மந்திரத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது எனக்கு இன்று மாலை நேரம் ஒரு 3:30 மணிக்கு எனக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார் என்றவுடன் அவருக்கு சிரிப்பாக இருந்தது. உங்கள் வடிவத்தில் நான் பல ஆண்டுகள் போய் வருகிறேன், ஆனாலும் எனக்கு இந்த மந்திரமும் தெரியாமல் இருந்திருக்கிறது. உங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்து செய்திருக்கிறார் என்றால் உண்மையில் நீங்கள் பாக்கியசாலிதான். அவர் அடிக்கடி இதை சொல்லுவார். அதில் சற்று ஒரு மன வேறுபாடும் அவருக்கு உண்டு. காரணம் இந்த வயது. அதன் பிறகு தெரிந்து கொண்டவுடன் அவர் அதையெல்லாம் விட்டார் பிந்திய காலங்களில். அவ்வாறு இது ஒரு பெரிய பாக்கியம். ஏன் படி சொன்னார் என்று தெரியவில்லை என்று. இல்லையா, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. இல்லாவிட்டால் இறைவன் இவ்வாறு வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்ல மாட்டார். இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உரையாடி விட்டு பக்கத்து கிராமத்திற்கு அவர் சென்று விட்டார். அந்த சுலோகத்தில் ஒரு வார்த்தை வருகிறது. புத்திரலாபாய என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இவர் அதை கையிலே வைத்து கொண்டு தாளில் எழுதி வாங்கியிருக்கிறார். வீட்டுக்கு சென்றார். இவருக்கு சற்று பெரிய குடும்பம், குழந்தைகள் எல்லாம் அதிகம். அதில் ஒரு பெண் குழந்தை, திருமணமான குழந்தை. அதற்கு ஒரு மனதிலே ஒரு
சில வேலையில் சில நெருக்கடி என்பதால் மனதிலே ஒரு நிரந்தர அழுத்தம், பல பிரச்சனைகளில் அது ஏதோ ஒரு வெறுப்பிலே சில கிராமப்புற மருந்துகள் எதையோ சாப்பிட்டு விட்டது. சாப்பிட்டு விட்டவுடன் பக்கத்திலே திருநெல்வேலிக்கு மருத்துவமனைக்கு அதை அழைத்து சென்றிருக்கிறார். இவர் வீட்டுக்கு சென்றவுடன் இவ்வாறு சம்பவம் மத்தியானம் நடந்துவிட்டது. உங்களுடைய பெண் இவ்வாறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் என்று சொன்னவுடன் இவருக்கு கை கால்கள் எல்லாம் நடுங்கியது, மனம் பதறியது. இந்த நான் எழுதி கொடுத்த மந்திரத்தை பார்த்திருக்கிறார். அதில் பல வார்த்தைகள் இருந்தாலும் இந்த புத்திரலாபாய என்கிற வார்த்தை மட்டும் அவருக்கு மனதை, ஏனென்றால் அவருடைய குழந்தை துன்பமான சூழ்நிலையில் இருக்கிறது என்று அவர் திருநெல்வேலி செல்லும் வரை இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே சென்றிருக்கிறார். அங்கு போய் பார்த்தால் ஒரு கிரிட்டிக்கல் நிலையிலிருந்து அந்த பெண் மீண்டு விட்டாள். 1-2 நாட்கள் இருந்து குணமாகி அந்த பெண் நலமாகி வீடு வந்து சேர்ந்தார். அதன் பிறகு மெய்சிலிர்ப்போடு வந்தார். ஐயா, உங்கள் மூலமாக அந்த இறைவன் பலகாலமும் வழிபட்டாலும் உங்கள் வழியாக சொன்னது மிக மிக சரியாக போய்விட்டது. நான் வீட்டிற்கு சென்றால் என் மூத்த பெண் இவ்வாறு செய்துவிட்டாள். பிழைப்பாளா இல்லையா என்று நான் மிகுந்த வருத்தத்தோடு இந்த புத்திரலாபாய என்ற ஒரே வார்த்தையை மட்டுமே நான் சொல்லிக்கொண்டே சென்று, அதுபோலவே ஒரு 2 நாட்களில் அந்த சிக்கலான நிலையில் தீர்ந்து நலமாகி வந்துவிட்டால். இறைவனுடைய திருவிளையாடலை பார்த்தீர்களா? நான் பலகாலம் செல்லுகிறேன், நீங்கள் சென்றதோ மிக குறைவு. உங்களிடம் வந்து என்னுடைய பெண் இவ்வாறு ஒரு ஆபத்தில் அந்த சிக்கப் போகிறார் என்பதை தெரிந்து உங்களுக்கு அந்த பெண் அந்த மருந்தை சாப்பிட்டது மாலை. எனக்கு இறைவன் கூறியது மதியம் 3:30 மணி. மாலையில் இந்த நபருடைய பெண்ணுக்கு இப்படி ஒரு ஆபத்து நேரப்போகிறது. அதனால் இந்த மந்திரத்தை சொல்லி அவனை வழிபடச் சொல். இவையெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். நெடுங்காலம் அவர் அதை என்னை சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவார். பல காலம் நான் போனாலும் மூலமந்திரத்தை உங்கள் வாயிலாகச் சொல்லி இறைவன் அப்படி ஒரு அதிசயத்தை நடத்தினார் என்பதை மனமுவந்து ஏற்றுக்கொள்வார். அதன் பிறகு அவருக்கு இந்த சீனியாரிட்டி எல்லாம் போய்விட்டது. அடிக்கடி சொல்லுவார், மற்றவர்களிடம் சொல்லுவார், அப்பா, அவர் வயது நடுத்தர வயது என்று நினைக்காதீர்கள். அந்த கூட்டுக்குள் இருப்பவருக்கு வயது அதிகம். அவர் பல பிறவிகளை பார்த்தவர், மனதளவில் அவர் உயர்ந்த நிலையில் இருக்கிறார் என்று அந்த மதிப்பையும் தருவார். என்னை பொறுத்தளவில் மதிப்பையும் அவமதிப்பையும் நான் பொருட்படுத்துகிறவன் அல்ல. சாதாரணமான நபர்களிடம் அவர்களை விட மிக சாதாரணமாக நான் நடந்து சென்று போய்விடுவேன். தர்க்கவாதங்களில் நான் தான் அனைத்தும் கத்தவன் என்பவர்கள் அதிகமாக அவ்வாறு பேசிக்கொண்டிருந்தால் என்றாவது வாயை திறந்து பேசுகிறேன். அவ்வளவுதான். மற்றபடி மதிப்பு போன்ற விஷயங்களை கவனிக்கிற நிலையில் நான் இல்லை அந்த காலங்களுக்கு. அதன் பிறகு இவர் இவ்வாறு கூறினார். இந்த சம்பவம் அவருக்கு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் விசித்திரமான அனுபவமாக இருந்தது. பலரிடமும், அந்த முக்கியமான நபரிடமும் சொல்லி அவர் அதை மகிழ்ந்தார். இப்படி இந்த இறைவன் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்பது நம்மால் அறிய முடியாத நிலையில் இருக்கிறது. இந்த இறைவன் எல்லோரையும் கண்காணிக்கிறார் என்பது இதிலிருந்து ஊர்ஜிதமாக நமக்கு தெரிகிறது.
அறிந்தோ அறியாமலோ முழு தத்துவங்களை தெரிந்தோ தெரியாமலோ ஒரு மனிதன் அவரிடம் பெரிய ஒரு ஐதீகம் என்பதெல்லாம் இல்லாவிட்டாலும் அந்த காலங்களில் இவரை கோயிலுக்கு செல்லுகிற போது அது ஒரு அக்கறையோடு சென்று வந்திருக்கிறார். பல காலம் அதை ஒரு கடமையாக செய்திருக்கிறார். அந்த நினைவுகள் அங்கு இருந்த காரணத்தால் அந்த மெய்வருத்த கூலி என்று தன்னை நம்பியிருக்கிறான், அவனுக்கு நாம் உதவ வேண்டும் என்ற இந்த இறைவனுடைய கருணை திறன் இதில் வெளிப்படுகிறது. அதுபோக இந்த நிர்வாகத்தில் இந்த நாடி இவ்வாறு நடக்கப் போகிறது, அவனை இதன் மூலமாக தடுக்க வேண்டும், அதற்கு வேறு ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் அங்கு சூட்சமமாக. நான் அதிகம் சென்று வழிபட்டவன் அல்ல. ஆனால் இளமையில் செல்ல வேண்டும் என்ற ஆவல் எனக்கு 8 வயதுகளிலே இருந்தது. அது காரணம் பூர்வ ஜென்மங்களில் வழிபாடு நான் செய்திருப்பேன். அந்த ஆவல் இருந்த காரணத்தால் அந்த பிறவிகளில் நான் வழிபட்ட நிலையை வைத்து இந்த மனிதன் தான் பல ஆண்டுகள் போய்விட்டோம், குருசானிகளுக்கெல்லாம் குருசானி என்ற ஒரு எண்ணத்திலேயே இவர் இருக்கிறார், என்னோடு பழகியும் வருகிறார் என்பதெல்லாம் இறைவன் அறியாத மாயம் இல்லை. அதையெல்லாம் தெரிந்து நானோ தெய்வங்களெல்லாம் ஒன்று என்று நினைக்கிறவர். இது வேறு அது வேறு என்றெல்லாம் இந்த பேதங்களை என்றோ நான் விட்டுவிட்டவர். எல்லா தெய்வங்களும் ஒன்று என்பதே என்னுடைய கொள்கை. அது மதங்கள் கடந்து கூட எனக்கு அந்த சிந்தனை உண்டு. அதை பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நான் நினைப்பது இறைவன் ஒருவன். எந்த வழிகள் அந்த ஆற்றல் வெளிப்பட்டாலும் பெயர்கள் வேண்டுமானாலும் வேறாக இருக்கலாமே தவிர, தெய்வ ஆற்றல் என்பதை உணர்ந்து கொண்டவர்கள் அது ஒன்று என்பதை தெரிவார்கள். அந்த வோல்டேஜில் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரே மதத்தில் பல தெய்வங்களை சொல்லியிருந்தாலும் அந்த மின்சார வோல்டேஜ், அதனுடைய ஆம்பியர் என்று சொல்கிற அதில் வேண்டுமானால் ஏற்றக்குறை வித்தியாசம் அதில் தான் ஏற்படுகிறது. ஆனால் மின்சாரம் என்பது உண்மை. அதைப்போல அனைத்து தெய்வங்களும் நான் ஒன்று போல் நினைப்பது வழக்கம். சில நேரங்களில் என்னுடைய இளமை காலங்களில் நான் இந்த இஸ்லாமிய நண்பர்கள் ஒரு 4-5 பேர் எனக்கு நெருங்கிய நண்பர்கள் உண்டு. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பினுடைய பாடல்களை நான் இளமையிலே வாசித்திருக்கிறேன். ஆனால் முந்திய வினைப்பயனால் இவ்வாறு நெருங்கி எனக்கு மிக உதவிகளை செய்தவர்களும் உண்மையாக நடந்து கொண்டவர்களும் ஒரு 4-5 பேர் உற்ற நண்பர்கள். அதில் 2-3 பேர் மறைந்து விட்டார்கள். ஒருவர் மட்டும் இருக்கிறார். 82 வயதாகிறது. இன்றளவும் தொடர்பில் இருக்கிறார். அதற்கு முன்னால் நான் முன்பே கூறியிருப்பேன், இரவு காவலராக இருந்தவர். அவர் அந்த பள்ளிவாசல்களுக்கு செல்லும் போது என்னையும் அழைத்து சென்று விடுவார். அதில் பலருக்கும் நான் யார் தலையிலே ஒரு கர்ச்சிப்பை கட்டிக்கொண்டு அவர்கள் செல்வதுண்டு. அவர் சொல்லுவார், நான் எதற்கு பாயில் உள்ளே மாமா என்று சொல்லுவேன். இப்படி பல விதமாக அவரை கூப்பிடுவது. இதற்கு மாமா, நான் அன்று வேறு யாரா உங்களுக்கு தெரியும், மற்றவர்கள் ஏதேனும் நினைக்கலாம் என்று. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வா, தலையில் ஒரு கர்ச்சிப்பை மட்டும் கெட்டு என்று சொல்லி அழைத்து செல்வார். சரி என்று விளையாட்டாக செல்வது அவர்களுக்கும் வித்தியாசமெல்லாம் தெரியாது. அதன் பிறகு நான் மனப்பக்குவ நிலைகள் வந்த பிறகு அப்போதுமே சொல்லுவேன் அவருக்கும். அதன் பிறகு நான் உள்ளே பொதுவாக எங்கும் உள்ளே சென்று வழிபடுகிற பழக்கம் இல்லை. தோன்றினால் ஏதேனும் ஒரு பெரிய பள்ளிவாசல் தோன்றினால் அங்கு ஒரு 10 மீட்டர் தள்ளி அந்த பகுதியிலே நின்று சிந்தனை செய்தேன்.
இந்த பெரிய கிறிஸ்துவ தேவாலயங்கள் என்று பெரிய மைதானத்தோடு கூடி ஒரு ஓரத்தில் வைத்திருப்பார்கள். அங்கும் உள்ளே செல்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நமக்கு தெரியாது. அதனால் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அந்த சிந்தனையில் நான் ஆழ்ந்து விடுவது வழக்கம். எனக்கு மனதிலே உள்ளே ஆழமாக செல்ல வேண்டும். இது போன்ற ஒரு தலங்கள், ஒரு அருள் நிறைந்த இடங்கள் என்றால் அங்கே நான் எதையும் சிந்திக்காமல் என்னுடைய இயல்புக்குள் நான் செல்வது வழக்கம். இதில் சாதாரணமாக இது இந்த மதம், அது அந்த மதம் என்றெல்லாம் நான் எண்ணுவதில்லை. இறைவன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையையும் தரவில்லை. விஷயம் ஒன்றுதான் என்பதால் அந்த பேதங்கள் இல்லை. அதனால் இன்றைய செய்தியை நான் முன்பே நினைத்ததுதான். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு செய்தியை திட்டம் என்பது, தலைப்பு என்பது பிறகுதான் நான் கொடுப்பது வழக்கம். என்ன பேச வேண்டும் என்பது பேசுகின்ற நேரம் வரை தெரியாது. ஆரம்பித்தவுடன் அது ஏதோ ஒரு பாதையில் இழுத்து கொண்டு செல்கிறது. நான் சொல்ல வந்தது முழுவதையும் சொல்லிவிட்டேனா என்றெல்லாம் சொல்ல முடியாது. இறைவன் அன்றைக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று விதித்திருக்கிறாரோ அது மட்டும் அதிலே வருகிறது. 2, 3 விஷயங்களை மனதிலே தோன்றியது. இந்த விஷயம் சொல்வதற்கு வழக்கம் போல் நேரம் ஆகிவிட்டது. ஆகவே இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு தெளிவை தரும். இறைவனுடைய அந்த அருள் விளையாட்டை பற்றிய உண்மையும் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். இறை தரிசனங்கள் எப்படியெல்லாம் நடக்கிறது, இறைவன் அனைத்தையும் எப்படி கண்காணிக்கிறார், ஒவ்வொரு செயலும் கண்காணிக்கப்படுகிறது என்பதும் தெரியும். ஒரே ஆலயத்திற்கு 30 வருடம் சென்றவருக்கு இருக்கிற மதிப்பை விட பல பிறவிகளில் இவன் பல அடியார்கள் என்று தேவாரத்தில் வரும். அதுபோல பழமையான அடியவர்களுக்கு இறைவன் முக்கியத்துவத்தை தருகிறார் என்ற உண்மையும் இதில் தெரியும். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.